ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நீங்கள் ஒரு வாடகை வீட்டிலேருந்து வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க. ஓனர் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆனால் ரிப்பேரில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. இந்த பிரச்சனையை சட்டம் சால்வ் பண்ணுமா? வாடகைதாரர் ஓனர்ஷிப் ரியலைசேஷன் பற்றி தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஓனர் அட்வான்ஸ் தொகையை கொடுக்கறதுக்கு லீகலாக அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க அமௌண்ட்டை பிடிக்க முடியும். இல்லாட்டி அவங்க அமௌண்ட்டை பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயும் அப்ளை ஆகும். இதுக்கு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா? போட முடியும். சிவில் கோர்ட்டில் மணி ரெக்கவரி சூட் போடலாம். இல்லை லோக் அதாலத், சமரச தீர்வு மையம் அல்லது ரீரா, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ரூட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, ஹவுஸ் வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஓனர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி பணத்தை தர சொல்லுங்கள். 15 நாளுக்குள்ளே அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால் லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். கோர்ட்டில் மணி ரெக்கவரி சூட் போடலாம். இந்த மாதிரி உங்கள் டெய்லி லீகல் ரைட்ஸ் பற்றி கிளாரிட்டி வேணும்னா லீகல் மெசேஞ்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ செஞ்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் சைடில் லா இருக்குங்கிறதுல தெளிவாக இருங்க.